ஏய், எல்லாம் யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். இனிமே புஷ்பாவும் சங்கிலியும் உங்க அப்பாவை கொல்லலாம் மாட்டாங்க. ஏன்னா கொன்னா சல்லி காசு கூட வராதுன்னு இந்நேரம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனாலதான் உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? ஆனாலும் நீ பயங்கரமான ஆள் தாண்டி. சைக்கிள் கேப்ல அப்படியே பேச்ச மாத்திட்ட பாத்தியா? இதுல பேச்ச மாத்த என்ன இருக்கு வெற்றி? நிறைய இருக்குடி. உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டா நான் என்ன சொன்னாலும் செய்வேன் நீ சொன்ன இல்ல, ஞாபகம் இருக்கா? அப்படியா? இது இப்போ ஏய், ஃப்ராடு ஃப்ராடு, பித்தலாட்டக்காரி நீ. சரி சரி, உடனே வயலண்ட் ஆகாத. சொன்ன ஒத்துக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் வெற்றி? குடிக்க தண்ணி இல்ல ஜூஸ், டீல ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? 4 இட்லி, ஒரு வடை, கொஞ்சம் கெட்டி சட்னி போய் கொண்டு வா. உனக்கு இல்லாததா? எங்க அப்பாவே கூட்டிட்டு வந்திருக்க. இரு, இப்பவே இட்லி கெட்டி சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? நில்றி தில்லாலங்கடி. ஏண்டி 4 இட்லி காடி உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த? என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேற என்னடா வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா? ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. சாரி சாரி வெற்றி. சரி சரி, இப்ப வாதிய வேவ்லந்த யோசிச்சியே. சரி, குடு 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 குடு. கொஞ்சம் தள்ளிக்கோ வெற்றி. தள்ளிக்கவா? ஆமா. ஏன்? இல்ல வெற்றி, உனக்கு ஒரு அழகான டி-ஷர்ட் வாங்கினேன். அது பீரோல இருக்கு. அத நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு நான் உனக்கு தர ஒரு கிஃப்ட். ஏய், ஓவரா பண்ணாதடி. என்னாச்சு வெற்றி? டி-ஷர்ட் உனக்கு வேண்டாமா? அப்புறம் வேற உனக்கு என்னதான் வேணும்? இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடுக்கணும். என்னது உம்மாவா? கடவுளே கடவுளே கடவுளே, தப்பு வெற்றி. ஏய் லூசு லூசு லூசு, என்னடி பண்ற? இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த தாலியை கட்டிட்டு உம்மா குடுக்கலன்னா தான் தப்பு. தாலியை வேற கண்ணத்துல ஒத்திக்கிறான். என்ன வெற்றி சொல்ற? நிஜமாவா? வேணாம், என் பாவம் பொல்லாதது உன்னை சும்மா விடாது, பாத்துக்கோ. ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது வெற்றி. யாருக்கு? உனக்கா? கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்றீ. வருத்தம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா மீனாட்சி அம்மா இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய், சத்தியமா நான் வேணும்னு யாருமே அடிக்கலடி. காசுக்கு அடிக்கிற ரவுடியா நானு? அது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, உன் குடும்பத்துக்கு நல்லா தெரியும். ஆனா மீனாட்சி அம்மா என்ன ரவுடினே முடிவு பண்ணிட்டாங்க. அம்மா யாருக்காக சொன்னாங்க வெற்றி? உனக்காக தானே? நீ 1000 சொல்லலாம், நான் நியாயத்துக்காக தான் அடிச்சேன்னு. ஆனா ஊர்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ ரவுடித்தனம் பண்றேன்னு தானே நினைப்பாங்க. அதுதானே அம்மாவும் சொல்றாங்க. டேய், அம்மா உன்னை தான் பையனா நினைக்கிறாங்கடா. எந்த அம்மாவுக்கு தான் பையன் ரவுடின்னு பேர் வாங்குறது பிடிக்கும்? உங்க அம்மாவா இருந்தாலும் அதை ஏத்துப்பாங்களா? சொல்லு வெற்றி. ஆனா தப்பு என் கண்ணு முன்னால நடக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியலையே. ஏய், அவன் அவ்வளவு பேசுறான்டி, நான் சுமாரு சுமாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் கேட்கவே இல்ல. அப்புறம் தான் அடிச்சேன். நான் ஒரு அடி அடிச்சதும் அவன் பேச்ச நிப்பாட்டி இருக்கணும். அவன் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க சொல்லு பாக்கலாம். டேய், ஏண்டா உனக்கு இவ்ளோ கோபம் வருது? கோபம் வந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ யாரையெல்லாம் அடிச்சன்னு? ரோட்ல போற வரவனா மட்டுமா அடிச்ச? கார்த்திக் சார் அடிச்ச, அசோக் அண்ணன் அடிச்ச, அவங்க அம்மாவையும் அடிச்ச. நீ யாரை விட்டு வச்சன்னு சொல்லு. இதெல்லாம் தப்பு இல்லையா உனக்கு? தப்புனா தப்புதான், இல்லன்னா இல்ல. சக்தி, உன் பார்வையில அது தப்பா தெரியலாம், ஆனா என் பார்வையில தப்பா தெரியல. இவங்களெல்லாம் ஒரு அடி வச்சாதான் சரியா வரும். அப்போ நீ மாறவே மாட்டியா வெற்றி? அது என் கையில இல்ல. நிப்பாட்டின்னு சொன்னப்பவே நிப்பாட்டி இருந்தா நான் ஏன் அடிக்க போறேன்? அவன் அதே மீறி பேசும்போதுதான் அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்ட மூக்கல.
அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது. இவ்ளோ எடுத்து சொல்லியும் ஏன் இப்படி பேசுற வெற்றி? இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இரு. சாமி, இவனுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். வெற்றி, ஏய் இங்க வா. எதுக்கு? இங்க வான்னு சொல்றேன்ல. கையை நீட்டு. என்ன? எதுக்கு? கையை நீட்டுப்பா, அதான் சக்தி சொல்றால. எதுக்குமா? நீங்க சாப்பிடுங்க தம்பி, நான் வரேன். பாத்துக்க. என்ன வெற்றி, மாமியார் மாப்பிள்ளைய ரொம்ப கவனிக்கிறாங்க போல இருக்கு. ஏய், இப்பயாச்சும் சாப்பிட விடுறீ. சாப்பிட போறியா? ஏய், என்னடி? இல்ல, அடிதடிக்கு போக மாட்டேன்னு சொன்னல, என்ன அடிக்கிறியான்னு பார்த்தேன். அந்த சத்தியெல்லாம் ஊருக்கு தான், உனக்கு கிடையாது. உன்னை எப்ப வேணாலும் அடிக்கலாண்டி, தப்பே கிடையாது. கொன்னுடுவேன். யமுனக்கா, துர்கா, நீங்க 2 பேரும் தான் சாட்சி. வெற்றி இனி யாரையும் அடிக்க மாட்டான். இல்ல வெற்றி? ஏய், ஏன்டி அதையே சொல்லிட்டு இருக்க? என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா நீ? வா. சரி சரி, நீ சாப்பிட்டுக்கிட்டு இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஏப்பா, போ போ. டேய், என்னைக்காச்சும் ஒரு நாள் சரக்கு அடிக்காம இருக்கியா? டேய் இரு, சரக்கு அடிச்சு முடிச்சிட்டு இதுக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே? டேய், இவனுக்கு என்னடா பண்றானுங்க இங்க? இப்ப சொல்றேன்டா. நான் ஏன் சரக்கு அடிச்சேன்னா, மெஸ்ஸில் எவனோ ஒருத்தன் ஈத்திர பைய நம்ம அண்ணனை ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறான்டா. ஆனா நம்ம அண்ணன் அவனுக்கு அந்த வடையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறாருடா. அதுதானே என்னால தாங்கிக்கவே முடியல. ஆமாண்டா. ஏனே மெஸ்ல எவனோ ஒருத்தன் கேவலமா பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்திருந்த? எல்லாம் ஒரு காரணமா தான்டா. இங்க பாருங்க, இது என்ன பாக்குறது? இது கயிறு தானே, இதத்தான் எல்லாரும் கட்டுறாங்களே. டேய், இது ஒண்ணும் சாதாரண கயிறு இல்லடா, சாமி கயிறு. சாமி கயிறா? அதை ஏன நீ கட்டிட்டு இருக்க? நான் எங்கடா கட்டினேன், சக்தி தான் கட்டி விட்டா. ஏன் ஏன்? அதுவா, எனக்கு கோவம் வரும்போது பயங்கரமா வருதான். ஓ, அதென்ன வருதா? அதான் வருதுல. ஆமாண்டா, வருதுதான். இப்ப என்ன அதுக்கு? இப்ப உதாரணத்துக்கு நம்ம சங்கிலி எடுத்துக்கோயேன். அந்த வெட்டி பையில எங்கேயாச்சும் சும்மா பார்த்தாலே போதும், அப்படியே பத்திக்கிட்டு வருதுடா. அப்படியே அவன் முகரையில குத்தலாம் போல தோணும். அதுவும் இல்லாம அந்த புஷ்பா, சை, இந்த மாதிரி என்னைய மீறி நான் கோவத்துல அடிச்சிடறேன்னா அதுக்காக தான் இந்த கயிறை கட்டி விட்டுருக்கா சக்தி. இந்த கயிறு என் கையில இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் அடிக்க கூடாது. ஆனா அண்ணன், இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. ஒண்ணு அந்த கயிறை கழட்டி போடு, இல்ல அண்ணைய கழட்டி விடு. ஏய், இப்ப ஒருத்த கம்முன்னுறான். நான் ரவுடி ஆட்டம் நடந்துக்கிறது மீனாட்சி அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காண்டா. அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். என்ன ஆனாலும் நான் யாரையும் அடிக்க கூடாதுன்னு மீனாட்சி அம்மாவே சொல்லியிருக்காங்க. இந்த கயிறை நான் கழட்டினா இல்ல, நான் மீனாட்சி அம்மா குடும்பத்தையே கழட்டி விட்ட மாதிரியா.
இப்ப புரியுதா எதுக்கு நான் இந்த கயிறை கட்டியிருக்கேன்னு? அப்ப என்ன நடந்தாலும் நீ யாரையும் அடிக்க மாட்ட அப்படித்தானே? மாட்டேன்டா. யாராவது ஒரு வேறுடைய வம்பிழுத்தா அப்போ நான் அடிக்க மாட்டேன். யாராவது ஒன்னு அடிச்சா டேய் இவன் எதுக்குடா நம்மள பத்தி முறைச்சு போறான்? அவன் கிடக்குறான்டா லூசு, சும்மா எங்கேயா சுத்திட்டு இருப்பான். பைத்தியம். ஏய் இங்க என்னடா பண்றீங்க? அண்ணே டீ சாப்பிடலான்னு வந்தோனே. அண்ணே டீ சாப்பிடுறியாண்ணே? அண்ணே ரெடி. இல்ல வேணாம் வேணாம்டா. வாடா போய் பாப்போம். நான் துர்கா போய் காலேஜ்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரிண்ணா. சரிண்ணே. மாப்ள என்ன மாப்ள, நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு கிளம்புற. ஐயோ இல்ல வெற்றி, என்னால இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. டேய் தைரியம் இருந்தா என்ன தாண்டி அவர் ஆடுறா. ஏய் வேணாம் துர்கா, இவன் வேணும்னே பண்றான். ஐயோ நீங்க சும்மா இருங்க வெற்றி, இவன் என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். டேய் சங்கிலி, காய மட்டும் நறுக்கலடா இந்த கை, தேவைப்பட்டா கழுத்தையும் அறுக்கும். பாருடா, விட்டுடலாம், உன்னை விட்டுடலாம். இவன் மேல மட்டும் கை வைக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீயே கேக்குற. அப்புறம் என்ன, வச்சுட்டா போச்சு. ஏய் உனக்கு நான் தானே வேணும், என்ன வேணா பண்ணிக்கோ, அவளை விட்டுரு. அண்ணே இவன்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய் நீங்க 2 பேரும் இதுல தலையிடாதீங்க. ஏய் சங்கிலி, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். துர்கா விட்டுரு. அப்படிங்கிற அதுவும் சரிதானடா, அடுத்த குத்த பாரு. ஐயோ ஐயோ வெற்றி, என்னடா டேய் என்னடா பண்ற? எங்கிட்டே வா துர்கா. வெற்றி என்னடா துர்கா பாரு. அண்ணே. அண்ணே ஏய் விடுங்கடா. ஏய் எந்திரா, எழுந்துக்கள்னா உன்னை விட்டுருவனா? ஏய் எந்திரா டேய், இன்னைக்கு காட்டுறா நான் யாருன்னு. வாடா ஏய், வாடா வாடா வாடா, வா 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 வா. அடினவனா? வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டோங்கிற. ஆனா துர்காவை பார்த்தா நல்லா தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகலையே. துர்கா என்ன ஆச்சு? அது நான் மாடு வந்ததும் பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்துட்டேன். அதுக்குள்ள துர்கா கீழே குதிச்சிட்டா. அது எப்படி நீ மட்டும் கீழே குதிச்சிட்ட? அவருக்கு அடிபட்டிருக்கு, எனக்கு படல, அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு யாரும் எதுவும் கேட்காதீங்க. என்ன இவ? என்ன சக்தி அப்படி பாக்குற? உண்மையை சொல்லு வெற்றி, நாங்க சாமி கயிறு கட்டிவிட்ட பிறகும் நீ யாருக்கிட்டயாவது வம்பிழுத்தியா? ஏய் நான் எதுக்கு வம்புக்கு போறேன்? இல்ல வெற்றி, நீ கீழே விழுந்திருந்தா எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ யாரையும் ஒருத்தர் அடிச்சிட்டு தான் வந்திருக்க. யார் அடிச்சிட்டு வந்த? ஏய் நான் யாரையும் அடிக்கல. ஏதாவது போய் சொல்லி என்ன சமாளிக்காத. சக்தி நான் சொல்றத கேளு, நான் யாரையும் அடிக்கல. ஏய் நீ பைக்ல இருந்து கீழே விழுந்திருந்தா பைக்ல மண்ணு ஒட்டி இருக்கணும்ல. வா போய் பார்க்கலாம். வா வெற்றி. அப்போ நீ பைக்ல இருந்து கீழே விழல. தம்பி உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு? சொல்லுங்க, ஏதோ எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு தெரியுது. நான் பைக்ல இருந்து கீழே விழல. அப்போ நீ ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் வந்திருக்க, யாரையும் அடிச்சிருக்க, அப்படிதானே? அம்மாவும் நானும் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கோம், அதையும் மீறி நீ யாரையும் இழுத்து போட்டு அடிச்சிருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் வெற்றி? அப்போ நாங்களும் உனக்கு முக்கியம் இல்லையா? எங்க குடும்பமும் உனக்கு முக்கியம் இல்ல,
நாங்க கட்டின கயிறு உனக்கு முக்கியம் இல்லைல்ல? சொல்லு வெற்றி. எல்லாத்தையும் விட உனக்கு உன் கோபம் வெறியும் தான் முக்கியம் இல்ல வெற்றி? சொல்லு வெற்றி. எங்களால ஏத்துக்கவே முடியல வெற்றி. நேத்து நீங்க எங்க கிட்ட பேசும்போது எல்லாத்தையுமே நம்பிட்டோம். நீங்க அடிதடிக்கெல்லாம் போக மாட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க திரும்ப இப்படி பண்ணிட்டீங்கல்ல. ஏய் இங்கே போறா? வாயாங்க. இங்க வாங்க. என்ன ஆளாளு பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து இலைய போடுங்க. யாரு? நானா? வேணும் உங்க அப்பாவா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். டைம் ஆச்சுனா போய் வம்பிழுங்கண்ணா. ரைட்டு, சோலி முடிஞ்சது. ஏய் சும்மா இருடா. வா அந்த இலைய போடு. இனிமே இந்த கயிறு உங்களுக்கு வேண்டாம் தம்பி. உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. ஐயோ, இவனுங்க நேரங்காலம் தெரியாம வந்து நிக்கிறானுங்களே. வெற்றி, நீ வீட்டுக்கு போ. அம்மா கிட்ட பேசிட்டு இரு. இவங்களால நான் பாத்துக்கிறேன். போ வெற்றி. இல்ல, நானே பாத்துக்கிறேன். நேத்தே கொஞ்சம் பாக்கி இருக்கு அவனுக்கு. இன்னைக்கு சரி பண்ணிடலாம். இல்ல வேண்டாம் வெற்றி. நீ உள்ள போ. ஏய் பாத்தியா? ஏய் நிப்பாட்றா. நீ பாட்டு இட்லியை வைக்கிற, யார் தண்ணியை தெளிப்பா? ஐயோ, இவனுங்க வேற ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே. ஆனா நீங்க இப்ப போயிட்டு இன்னொரு நாள் வாங்கண்ணா. சொன்ன புரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புங்க. போயிட்டு அப்புறமா வாங்க. நீருமா, இவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஐயோ அண்ணா. ரைட். ஏய் நான் லந்தா. தண்ணி தெரியாம பட்டுருச்சு. இந்த சைவ ஹோட்டல்ல இன்னைக்கு 2 கடை வெட்டு கன்ஃபார்ம். ஏய் என்னடா சாம்பார் தண்ணியா இருக்கு? நான் சாப்பிட்றதா இல்லை நக்கி குடிக்கிறதா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 5 4. ஆமா, இந்த இட்லி பொடியெல்லாம் வைக்க மாட்டீங்களா? என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? இட்லி பொடி இல்லாம ஹோட்டல் இழுத்து மூடுங்க. ஹோட்டல 3 2. ஏய் என்ன முறைகிற? பிச்சு புட பிச்சு பாத்துக்க. ஏய் நான் பாக்குறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடிநாயிட்டீங்களா? போடுடா. இது என்னன்னு நீ சொல்லு பாப்போம். இத பாக்கும்போது ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு. அம்மா, உனக்கு பிடிச்ச மாரியம்மன் போட்டோவா? இல்ல. அப்போ முருகர் போட்டோவாமா? இல்ல. அப்போ நம்ம ஃபேமிலி போட்டோவாமா? இல்ல. ஒருவேளை மெஸ்ல மாட்டுறதுக்கு இட்லி வடை போட்டோவாமா? இட்லி வடை நல்லா திங்கிறதுலே இரு. ஒருவேளை திருஷ்டி போட்டோவா இருக்குமோ? இல்ல. வாய முடிக்கிறா. அம்மா, நீயே பிரிச்சு காட்டுமா.
அண்ணன் நல்லா இருங்க தம்பி, சந்தோஷமா இருங்க. ஏன் கல்லெல்லாம் வேண்டாம் வெற்றி. ஏய், சும்மாவே இவன் தொல்லைய தாங்க முடியாது. இனிமே இவன் அலப்பறைய சொல்லவே முடியாது. போற போக்க பார்த்தா இனிமே இந்த வீட்ல ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமானே தெரியலம்மா. வெற்றிக்கு போட்டது போக மிச்சம் மீதிதான் கிடைக்கும் போல. என்ன மனாக்கா? சக்தி கரெக்டா தான் சொல்ற. இனிமே இந்த வீட்ல வெற்றி தான் ஆளினால் நினைக்கிறேன். வெற்றி, நான் எங்க வீட்டுக்கு போலாமா? எப்படி? எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? அம்மா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சக்தி? அம்மா ஐயோ, வாடா. அக்கா, என்னடா இந்த பக்கம் அக்காவுக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு. உட்காந்துட்டு இருக்கா பாரு, எவ்வளவு டென்ஷனா இருக்கா பாத்தியா? ஏமா உங்களுக்கு டென்ஷன் இல்லையா? எனக்கும் இருக்குடா, ஆனா இவ அளவுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஐயோ, தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. வாடா 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 பண்ணி முடிஞ்சு வாயா. டேய், ஏண்டா இந்த டயலாக்க இப்ப சொல்ற? இல்ல சக்தி, நீ டென்ஷனா இருக்கேல்ல, அதான் இந்த மாதிரிலாம் சொல்லி இன்னும் டென்ஷன் ஆக்கலான்னு பார்த்தேன். வெற்றி, அச்சோ வெற்றி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவளை விடுங்க வெற்றி. பாவம்ல என் தங்கச்சி. அதெல்லாம் முடியாது யமுனா. இவ கலெக்டர் ஆயிட்டா, நம்மளெல்லாம் இவ இடது கையில தான் ரீடே பண்ணுவா. ரிசல்ட் வர வரைக்கும் தான் நமக்கு டைம். அதான் சொல்றேன், நீங்களும் அதுக்குள்ள எவ்வளவு கலாய்க்கணுமோ கலாய்ச்சுக்கோங்க. அக்கா நீயும் சிரிக்கிறல்லக்கா? டேய் சண்முகம், உனக்கு இருக்குடா. இந்த ரிசல்ட் வர வந்து தொலைய மாட்டேங்குது. ஏ சக்தி, 10 மணிக்கு தானே ரிசல்ட். 10 ஆகுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள வா வான்னு சொன்னா உடனே ஓடி வந்துடுமா? அது என்ன வெற்றியா கூப்பிட்ட உடனே ஓடி வரதுக்கு? சக்தி, ரிசல்ட்ட சீக்கிரம் பாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் வேணா சொல்லட்டா? சொல்லி தொலை. நாம கடிகாரத்துல இப்பவே 10 மாத்தி வச்சுட்டா உடனே ரிசல்ட் வந்துடாது? அதை ஏண்டி தூக்குற? ஏதாவது ஆயிட போகுது. முத ரிசல்ட்ட பாரு. வாங்க தம்பி. ஐஏஎஸ் ரிசல்ட் வருதுன்னு யமுனா சொன்னா, அதான் விஷ் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். ம். கார்த்திக் சார் உட்காருங்க உட்காருங்க. ரிசல்ட் வருது வருது. ஏய் என்னதான் ஆச்சு? அதையே பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா தாயே, நீ பாக்குறத பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகுது. அக்கா ரிசல்ட் வந்துருச்சா? ஏய், வந்துடுச்சா இல்லையான்னு சொல்லுடி, டென்ஷனா இருக்கு. வெற்றி, நீ இல்லனா நான் இந்த எக்ஸாம்க்கே போயிருக்க முடியாது. எவ்வளவு இடைஞ்ச. கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து என்னை எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போய் விட்டது நீதானே. நீ இல்லனா இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது. என் கஷ்டத்துல கூட இருக்கிறது எப்பவுமே வெற்றிதான். ஏய் சரி சரி கூலாரு. சந்தோஷமா இருக்கிற டைம் இது, ஜாலியா இரு. அக்கா சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். ஏய் மச்சான், எங்கடா போற நீ?
டேய் நீங்க இருடா. என் கூட எல்லாம் பேசுவீங்களா மாமா? டாய் உங்க அம்மா மாதிரியே உனக்கும் குசும்பு. நீ பேசினா நாங்களும் நல்லா பேசுவோம். ஆமா எப்படி இருக்காங்க உங்க அம்மா? போய் பார்த்தா தான் மாமா தெரியும். சரிடா டேய், இந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு, சரியா? சரி மாமா. டேய் டேய், போனதும் உங்க அக்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா, அதுக்கு தான் இந்த ஸ்வீட்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன். உங்க அம்மா ஸ்வீட்டோட சேர்த்து உன்னையும் வெளிய தூக்கி போட்டுருவாங்க. நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போனதுமே ஸ்வீட் உங்க அம்மா வாயில ஊட்டி விட்டுரு, அப்புறமா மேட்ரை சொல்லு. அப்ப மட்டும் என்ன மம்மி திட்ட மாட்டாங்களா என்ன? ஏய் மச்சான், திட்டு வாங்குறது உன் தலையெழுத்துடா, அதை யாராலையும் மாத்த முடியாது. சரி போ, வீட்டுக்கு போ. சரிம்மா, சரிப்பா. நான் வரேன். போயிட்டு வா. வரேன்க்கா. பாயக்கா. பாய்டா. அம்மா எங்க போக போற? இருமா, இதோ வரேன். அம்மா அப்பாதான் கூப்பிடுறாரு. மாம்சா எடுத்து பேசு. ஹலோ அம்மா சக்தி, அப்பா பேசுறேம்மா. இப்பதாம்மா அண்ணு சொன்னா நீ பாஸ் பண்ணிட்டேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றிட்டம்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பாவா இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லைம்மா. அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் போனை வெற்றி கிட்ட கொடுக்கறேன். கொடு. மாம்சு, உங்க பொண்ணு கலெக்டர் ஆயிட்டா மாம்சு. இதுக்கப்புறம் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள நீங்க? உங்களாலதான் சக்தி கலெக்டராகவே ஆனா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா அங்க என்ன போயிட்டு இருக்கு மாம்சு? மாம்சு, நீங்க நம்ம ஆளுன்றத மறந்துடாதீங்க. அது எப்படி மாப்பிள்ள நான் மறப்பேன்? மாப்பிள்ள புஷ்பா அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா. நன்மை வந்ததும் ஸ்வீட் எடுத்து புஷ்பா வாயில வச்சுட்டானா, விஷயம் தெரிஞ்சதும் அப்படி கடுப்பாயிட்டா. அப்ப ஆரம்பிச்ச கோவம் அப்படி பொறிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுல நீங்க வேற பிளக்ஸ் எடுத்து பெருசா வாசல்ல வச்சுட்டீங்க. அவளால தாங்கிக்கிற முடியல மாப்பிள்ள. மாம்சு, உங்க பையனை புஷ்பா கிட்ட ஸ்வீட்டை கொடுக்க சொன்னதே நம்ம தான். ஓஹோ, இதுவும் உங்க வேலை தானா? எஸ் 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 எஸ். மாப்பிள்ள மாப்பிள்ள, அவ வர்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் கூப்பிடுறேன். யாரு போன்ல? அட என்ன புஷ்பா நீ, அந்த வெற்றி பைய வாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னால பிளக்ஸ வச்சுட்டு போயிட்டான். அதை எடுக்க வேணாமா? அதான் ஆளுகளுக்கு போன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத்தியாயா, எனக்கு கூட அது தோணல. நல்ல வேலை பண்ணையா. இத பாரு, அந்த பிளக்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. தூக்கி கடாச சொல்லு. சரி புஷ்பா. உண்மையிலே என் மேல உனக்கு ரொம்ப பாசையா. கலெக்டராக போறா. நான் ஒரு அப்பாவா என் பொண்ணுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டதில்லை. 3 பொண்ணுங்களா பெற்றுட்டான்ட்டு என் மீனாட்சியை தள்ளி வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு மீனாட்சி ஜெயிக்க போறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. அந்த புஷ்பா சங்கிலியோட கொல்லி கண்ணெல்லாம் இந்த தேங்காய் மாதிரி செதறி போகணும். பாவத்துக்கெல்லாம் இதுதான் பிராயச்சித்தம் சாமி. பாத்தியாக்கா, மாமா தேங்காய் உடைச்சிட்டு இருக்காரு. இவர் ஏன் அப்படி பண்றாரு? ஒருவேளை சக்தி கலெக்டர் ஆயிட்டான்றதுனால தேங்காய் உடைக்கிறாரோ? அவசரப்படாத சங்கிலி. பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் அந்த வெற்றியையும் மீனாட்சியையும் அவமானப்படுத்தினது இல்லாம நம்மளையும் காப்பாத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது போயும் அந்த சக்திக்காக இவர் எதுக்கு தேங்காய் உடைக்கணும்? எதுக்கு இங்க வந்துச்சுங்க? இப்ப எதுக்கு சாமிக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு புஷ்பா வந்து கேட்டா என்ன பண்றது? ஐயோ, ஏதாவது பண்ணணுமே. சாமி, என் பொண்டாட்டி புஷ்பா மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கணும். அதுக்காகத்தான் இந்த தேங்காய் உடைக்கிறேன் சாமி. அப்ப
அப்பனே விநாயகா. இங்க ஒருத்தன் மாங்குன்னு தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருக்கல, ஏன் உடைக்கிறேன் எதுக்கு உடைக்கிறேன்னு கேட்க மாட்டியா? யோ நீ எதுக்கு வேணாலும் உடையா, நான் எதுக்கு கேட்கணும்? யோ ஏன்னு கேளியா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என் பொண்ணுக்காக உடைக்கிறேன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டி புஷ்பாவுக்காக உடைக்கிறேன். ஏன் உடைக்கிறேன்னு கேட்க சொன்னேன்னு இப்ப புரியுதா? யோ எனக்கு ஒரு அளவு புரியல, நிம்மதியா சாமி கும்பிடுடியா. போ போ போய்கிட்டே இரு. என்ன புஷ்பா திடீர்னு இங்க வந்திருக்க? என்ன மாமா என்னைக்கும் இல்லாத திருநாளா தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருக்கா? டேய் வைத்தியமாடா நீ. சக்தி IAS பரீட்சையில பாஸ் ஆன விஷயம் தெரிஞ்சதுமே புஷ்பா மூஞ்சிய பாரு அப்படியே சுருங்கி போச்சுடா. புஷ்பா மனசு சரியாகணும்னா அவன் நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கணும் தாண்டா இந்த பிள்ளையார பண்ற வேண்டுதல். வேண்டுதல நிறைவேற்றுறதுக்கு இவ்வளவு தேங்காய் உடைப்பியா நீ? இவ்வளவு தேங்காய் எல்லாம் உடைக்க மாட்டியே. ஆமா, இதை மட்டும் நல்ல வக்கனையா கேளு. ஆனா அந்த வெற்றி பைய நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து அவ்வளவு பெரிய பிளக் போர்டு வச்சான். அப்ப என்ன புரியுங்க? கடவுளே, என் பொண்ணு இதுலயும் ஜெயிக்கணும். இவ்வளவு தூரம் வந்தவ கண்டிப்பா எதுலயும் ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எது நடக்குங்கிறது உன் கையில தாமா இருக்கு. அவளை காப்பாத்துமா. அம்மா அத கூட இந்தம்மா. சக்தி, எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இன்னும் ஒரே ஒரு படி தாண்டி, அதையும் நீ தாண்டிட்டனா நீ கலெக்டர் ஆயிடுவ. யமுனா, காலேஜ் ஃபுல்லா சக்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அக்கா, டேய் ஹே அக்கா, வாடா. நம்ம பிரின்சிபல் உன்னை பார்த்து வாழ்த்து சொல்ல நாளைக்கு நம்ம வீட்டுக்கே வராராங்கக்கா. டேய் என்னடா சொல்ற, நிஜமாவா? பின்ன சும்மாவா? நீ பாஸ் பண்ணது காலேஜ் எக்ஸாம் இல்ல, IAS கா. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லாத. ஆமா தம்பி, சக்தி சொல்றதுதான் கரெக்ட். இவ தான் போய் அவங்கள பார்க்கணும். அம்மா, சக்தி IAS பாஸ் பண்ணதை இங்க வந்து பாராட்டினா அது உங்களுக்கும் பெருமை தானம்மா. சொல்ல போனா இந்த பெருமையில பெரும் பங்கே உங்களுக்கு தாமா இருக்கு. ஏ சக்தி, நான் சொல்றத கேளு. பிரின்சிபல் வரதெல்லாம் தடுக்காத. நீ சொல்றதும் கரெக்ட் தான் வெற்றி. ம், அவங்க இங்க வந்து எங்க அம்மாவை பாராட்டுறதுதான் எனக்கு சந்தோஷம். சரிக்கா, நான் கிளம்புறேன். இருடா மச்சான், உங்க அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுத்து விடுறேன். போங்க மாமா, நீங்க ஒரு வாட்டி கொடுத்த ஸ்வீட் ப்ராப்ளமே இன்னும் ஓயல, அதுக்குள்ள இன்னொன்னு வேறையா? சும்மா போங்க மாமா, நான் கிளம்புறேன். சரி வரேன்க்கா. வரேன் மாமா. சரி. அக்கா கொடு. சக்தி, நாளைக்கு நமக்கு டைம் இருக்காது. இப்ப போய் என்னென்ன சர்டிபிகேட் வேணும்னு செக் பண்ணி பத்திரமா எடுத்து போய். சரியா? பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு செக்லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சரி பார்த்து எடுத்து வைங்க. நான் இப்பவே பண்றேன் கார்த்திக் சார். ம். சண்முகம் என்ன சொன்னான்னு கேட்டியா? எல்லா சர்டிபிகேட்டையும் செக் பண்ணுவாங்களாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்டா? சூப்பர்க்கா, எல்லா சர்டிபிகேட்டையும் திருடி ஒளிச்சு வைக்கணும். டேய், ஒளிச்சு வைக்கணுமா? பெருசா யோசிடா. நீ என்ன பண்ற? ராத்திரியோட ராத்திரியா மீனாட்சி வீட்டுக்குள்ள போறேன். அவ சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து அங்கேயே கிழிச்சு போட்டுடுறேன். என்னடா அவ பாஸ் வேற பண்ணிட்டாலே, இனிமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா என் பையன் வந்து என் வயித்துல பாலை வாத்துட்டான். இவ்ளோ நேரம் நான் தோத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல சங்கலி, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
உங்க பொண்ணு இன்னும் அப்படியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறல. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி சார். சக்தி, உன் குடும்பத்துக்கும் உங்க அம்மாவுக்கும் பெருமை தேடி கொடுத்திருக்க. வெல்டன் சக்தி. கங்க்ராச்சுலேஷன் சக்தி. தேங்க்யூ சார். நம்ம காலேஜ்ல படிச்ச பொண்ணு கலெக்டர்னா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சார், நான் என்னைக்கும் உங்க ஸ்டூடெண்ட் தான் சார். நீங்களாம் இல்லாம இதை நான் சாதிச்சிருக்கவே முடியாது சார். என்ன பார்த்து விஷ் பண்றதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா சார்? நீங்க சொல்லிருந்தா நானே இங்க வந்திருப்பேனே சார். நோ, நான் உன்னை மட்டும் பார்த்து விஷ் பண்ணணும்னு வரல, உங்க அம்மாவையும் நேர்ல பார்த்து விஷ் பண்ணணும்னு வந்தேன். வாழ்த்துக்கள்மா. சார், நான் என்ன பண்ணேன்? அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? தினம் தினம் அடுப்புல வேலை செஞ்ச ஒரு பொண்ணை கலெக்டர் ஆக்க போறீங்க. அது ஒரு பெரிய சாதனை இல்லையா? எத்தனையோ பேர் லட்ச லட்சமா பணம் செலவழிச்சு IAS ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க எல்லாம் பணக்காரங்க. ஆனா நீங்க அப்படி இல்லம்மா. ஒரு நோக்கத்துக்காக உழைச்சிங்க, அது இன்னைக்கு நடக்க போகுது. சந்தோஷமா இருக்குமா? அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம்மா. சக்தி, நீ கலெக்டர் ஆனதும் நம்ம காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். கட்டாயமா நீ வரணும். படிக்கிற யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணணும். கண்டிப்பா வரேன் சார். இன்டர்வியூக்கு எல்லா சர்டிபிகேட்ஸும் எடுத்து வச்சிட்டல, முக்கியமா நான் சொல்றேன் சார். செக்லிஸ்ட் போட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து ஒவ்வொன்னா டிக் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணணும். அதானே சார்? நான் சொன்னதெல்லாம் இன்னும் மறக்காம இருக்கேன். மறக்கக்கூடிய விஷயமா சார்? ஒரு நிமிஷம் சார். யமுனக்கா, அந்த ஃபைல கூட. இது இந்தம்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். செக் பண்ணிட்டேன்னா ஓகே தான். இல்ல சார், ஒரு நிமிஷம். சரி, எடுமா. சக்தி, குடு, நான் திறக்கிறேன். அவதான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருக்க சான்ஸே இல்ல. புஷ்பாவா இவ்வளவு மோசமா அவ செய்வா? இதை விட மோசமா செய்வா அவ. அவள நல்லாவே இருக்க மாட்டா. சாரி சக்தி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாளைக்கு இன்டர்வியூ. இப்படி ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? கிழிஞ்சு போச்சுன்னா சொல்லுங்க சார், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது இன்டர்வியூல கலந்துக்க முடியாது. அப்போ எங்களோட கனவுலாம் அதெல்லாம் வெறும் கனவு மட்டும்தான்க்கா. நிஜத்துல இனிமே அது நடக்காது. என்ன சொல்ற? சக்தி, அவசரப்படாத, பொறுமையாரு. இன்னும் என்ன பொறுமை? நீ எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவிய எங்க அம்மா மாதிரி பொறுமையாகிறேன்னு. அந்த புஷ்பா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? பொறுமைக்கு எப்ப மரியாதைன்னு தெரியுமா? எதிரே நம்ம பொறுமைய புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பொறுமைக்கு ஒரு மரியாதை. இல்லன்னா அது வேஸ்ட். வெற்றி, அந்த புஷ்பாவை எனக்கு ஏன் கையால கொண்டு போட்டாதான் எனக்கு ஆத்திரம் தேரும். எனக்கு செத்தாவ. சக்தி, சக்தி நில்லு. உள்ளவா சக்தி. அம்மா, தயவு செஞ்சு என்ன தடுக்காத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றேன்ல, உள்ளவா. இல்லம்மா, என்னால முடியாது. பாரு சக்தி, ஓ அம்மா சொல்ற, உள்ளவா. அவங்கதான் கூப்பிடுறாங்கல்ல, உள்ளவா. வெற்றி, சக்தி உள்ளவான்னு சொல்றேன்ல. விடு வெற்றி, வெற்றி விடு, விடு சொல்றேன்ல. என்னம்மா, இப்போ என்ன பொறுமையா இருக்க சொல்ல போறியா? காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு யோசி.
இப்ப போய் நீ புஷ்பா கிட்ட சண்டை போட்டா எல்லாம் சரியாயிடுமா? சக்தி, நீ நாளைக்கு இன்டர்வியூல கலந்துக்கிட்டாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சக்தி, அவசரத்துல கைவிட்டா அண்டாக்குள்ள கை நுழையாதுன்னு அந்த மாதிரி உடனே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு சக்தி. ஆமா சக்தி, யோசி. சக்தி, நிஜமா ஏதாவது ஒரு வழி இருக்கும், நல்லா யோசி. பொறுமையா கோவப்படாம நிதானமா யோசிச்சு பாரு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், ஏதாவது வழி இருக்கும்டி. என்ன சொல்றீங்க எல்லாரும்? நடக்காதத நடத்தி காமினா நான் எப்படி பண்ண முடியும்? என்ன பண்றது? தெரியும், என் பொண்ணு கலெக்டரா வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி கலெக்டரா வராம வெறும் சக்தியா வந்தா? இல்ல, நிச்சயமா என் பொண்ணு கலெக்டரா தான் வருவா. நான் கும்பிடுற தெய்வம் என்ன கைவிடாது. இந்த தடவை அந்த தெய்வமே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. உன் பொண்ணு இன்டர்வியூ ஹால் வாசல்ல கூட கால் எடுத்து வைக்க முடியாது. முடிஞ்சிருச்சுங்கிறேன். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உன் பொண்ணுக்கு சமையல் கத்து கொடுத்து பக்கத்திலேயே கையோட வச்சுக்கோ. அதுதான் உன் குடும்பத்துக்கு நல்லது. மீனாட்சி அக்கா, யார் யாருக்கு என்னென்ன வருமோ அத மட்டும் தானே செய்யணும். அத விட்டுட்டு ரொம்ப பெருசாலாம் ஆசைப்படுறீங்களே. என்ன சொன்ன? தெய்வம் கைவிடாதா? சர்டிபிகேட்டே கிழிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அந்த சாமி என்ன பண்ணும்? நீ நினைச்சிட்டு இருக்க உன் பொண்ணு புது சர்டிபிகேட்டை இன்னைக்கே வாங்கிடுவான்னு. கோயிலுக்கு போய் சக்தி பேர்ல அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஃபைல்ல இருந்து குப்பை மாதிரி சர்டிபிகேட் கீழே விழுந்ததும் ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? நமக்கே அப்படின்னா சக்திக்கு எப்படி இருந்திருக்கும்? யமுனா, அதான் பிரின்சிபல் தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருல, அப்புறம் என்ன? சக்தி இன்னைக்கு இன்டர்வியூ போறதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதுல? தெரியல யமுனா, சர்டிபிகேட் காப்பி வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதான் பிரின்சிபல் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருல, பாத்துக்கலாம். எங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மாவை காணோம். அம்மா மெஸ்ல இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. அம்மா, அம்மா. என்ன எங்கேயும் இல்ல, எங்க போனாங்க? கார்த்திக், அம்மாவை மெஸ்லயும் காணுமே. யமுனா, பக்கத்துல எங்கேயா போயிருக்காங்களா பாத்துட்டு வா போ. சரி, நான் பாத்துட்டு வரேன். அம்மா, என்ன இங்கேயும் காணோம்? கார்த்திக், பின்னாடியும் போய் பாத்துட்டு அம்மா அங்கேயும் இல்ல. யமுனா, ஏன் டென்ஷன் ஆகுற? எங்கேயா கடைக்கு போயிருப்பாங்க, நீங்க இரு ஃபோன் வந்துருவாங்க. பண்ணி பாருங்களேன். போன் இங்கதான் அடிக்குது. ஐயோ, போன் இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க. சரி யமுனா, வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ஏங்க, யாராவது வீடு இப்படியே திறந்து வச்சுட்டு போவாங்களா? எங்க அம்மா அப்படி எல்லாம் போக மாட்டாங்க. யமுனா, யமுனா, வாங்கக்கா. இங்கதான் இருக்கியாமா? யமுனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், புஷ்பா வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. என்னம்மா பிரச்சனை? புஷ்பா இங்க வந்தாலாம்? ஆமாமா, நீ கோயில இருந்து வந்தத பார்த்தேன், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புஷ்பா காலடி பட்டாலே விளங்காது, பாத்துக்கோமா. என்ன சார் நீங்க கடைசி நேரத்துல சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? தம்பி, ஒரு போன் வந்துச்சு, ஒரு பொம்பளை தான் பேசுனாங்க. எப்படி விஷயம் லீக் ஆச்சுன்னே தெரியல, மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. நான் தான் விளக்கமா எல்லாத்தையும் சொன்னல சார். அவ பேர் புஷ்பா சார், அவதான் சார் உங்களுக்கு போன் பண்ணிருப்பா. சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சக்தியோட சர்டிபிகேட்ஸை கிழிச்சு போடுறது எல்லாமே அந்த புஷ்பா தான் சார். இந்த பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். சார், நீங்களும் இதே ஊர் தானே? என்ன, என் குடும்பத்தை, மீனாட்சி அம்மா குடும்பத்தை எல்லாரையும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே?
அப்புறம் என்ன சார் பிரச்சனை வரப்போகுது? அது இல்ல தம்பி, இது நிர்வாக பிரச்சனை. என்ன சார் பெரிய நிர்வாகம்? நம்ம ஊரு பொண்ணு கலெக்டர் ஆக போறானா அது யாருக்கு சார் பெருமை? நமக்கு தானே. ஆனா மேடையா பேசுறோம் சார், பொண்ணுங்க ஜெயிக்க பின்னாடி ஒரு ஆண் தான் நிக்கிறோம்னு. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒதுங்கினா எப்படி சார்? அதுவும் நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒதுங்கினா எப்படி சார்? சார், சக்தி படிச்ச காலேஜ் பிரின்சிபல் இங்கதான் சார் இருக்காரு. சக்தி அந்த காலேஜ்ல படிச்சது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் என்ன சார் பெரிய நிர்வாக பிரச்சனை? சார் நான் கேக்குறேன், சட்டம்லாம் எதுக்கு சார்? நியாயத்துக்கு தானே. சரிங்க சார், ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம். வந்தா என்ன சார் ஆயிடும்? சார், அங்க லட்சமா லஞ்சம் வாங்கிட்டு சுத்துறவெல்லாம் வெள்ளையும் சொல்லியமா சுத்துறான். நீங்க தகுதியான ஒரு பொண்ணுக்கு உதவி பண்றீங்க. ரெண்டு ஒண்ணா சார்? கொஞ்சம் நீங்களே யோசிங்க சார். சார், நான் உங்ககிட்ட ஒரு பொய்யான சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்கல. நாளைக்கு இன்டர்வியூங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக என்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட காப்பியை தானே தாங்கன்னு கேக்குறேன். நிர்வாக பிரச்சனை வர அளவுக்கு இது தப்பா சார்? சார், இதுவே உங்க பொண்ணா இருந்தா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? பிரின்சிபல், நீங்க எல்லா சர்டிபிகேட்டையும் இஷ்யூ பண்ணிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சக்தி, எல்லாம் ரெடி. ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் ஆல் செட் நவ. இன்டர்வியூல கலக்கிட்டு வாங்க. யமுனா, இந்த யமுனா, இத குடி. எனக்கு எதுவும் வேண்டாம். நம்ம அம்மாவை காலையில இருந்து தேடி தேடி டயர்ட் ஆயிடுச்சுல, இத குடி. குடி. நம்ம எல்லா இடமும் தேடிட்டோம். இனிமே எங்க போய் தேடுறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். ஒருவேளை அந்த புஷ்பா எங்க அம்மாவை... ஏய், அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ தேவையில்லாம யோசிக்காத. அப்ப எங்க அம்மா எங்க தான் போயிருப்பாங்க கார்த்திக்? அவங்கள ஒரு நாள் முழுக்க தேடிட்டோம், எங்கேயுமே காணோம். யமுனா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? போலீஸ் கம்ப்ளைண்டா? வேற வழி இல்ல யமுனா. இல்ல கார்த்திக், இப்ப நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே சக்திக்கு போன் பண்ணி அவங்க பேசுவாங்க. ஒருவேளை சக்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம அவ கிளம்பி இங்க வந்துருவா. அதான் நான் யோசிக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சக்தி சர்டிபிகேட் எல்லாம் திரும்ப வாங்கியிருக்கான். நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் சக்தி இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம். ஆமா, அவ இன்டர்வியூ ரொம்ப முக்கியம். அதனால நாளைக்கு என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அது வரைக்கும் எங்க அம்மாக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏய் யமுனா, அப்படிலாம் எதுவும் ஆகாது, கவலைப்படாத, சரியா? ஏய், என்னடி ஆச்சு? இன்டர்வியூ அட்மாஸ்பியர் பார்த்ததுமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. என்ன சக்தி, நீ இவ்வளவு தூரம் படிச்சு எக்ஸாமே பாஸ் பண்ணிட்ட, இந்த இன்டர்வியூ எல்லாம் உனக்கு கஷ்டமா? இல்ல வெற்றி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இந்த இன்டர்வியூ அவ்வளவு ஈஸி எல்லாம் இல்ல, ரொம்ப டஃப்பா இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் கலெக்டர் ஆகுறாங்கன்னு பார்த்தா உனக்கு புரியும். சரி இருக்கட்டும், ஆனா இதுக்கு முன்னாடி ஊர் உலகத்துல யாருமே ஐஏஎஸ் ஆனதே இல்லையா என்ன? ஆயிருக்காங்கல்ல. அவங்களால முடியும்னா உன்னாலையும் முடியும். நீ முதல்ல உன்னை நம்பு, சரியா? வெற்றி, ஒரு நிமிஷம் போனை கூட. இப்ப எதுக்கு போன் உனக்கு? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். நேத்துல இருந்து அம்மா கிட்ட பேசவே இல்ல. அம்மா வீட்டுக்கு வந்த உடனே போன் பண்ண சொல்லுங்கன்னு யமுனாக்கா கிட்ட சொன்னேன். அவ சொன்னாலா இல்லையான்னு தெரியல. ஒரு வார்த்தை அம்மா கிட்ட பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லனா அவங்க நினைப்பாவே இருக்கும். வெற்றி, போனு கொடு.
சக்தி தாங்க கூப்பிடுறா. என்ன சொல்றது இவகிட்ட? இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பேசணும்னு கூப்பிட்டுருப்பா. ஆனா நீ போன் எடுத்து இங்க எதுவும் நடக்காத மாதிரி அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. என்னால முடியாத கார்த்திக். 3 வார்த்தை பேசினா நான் அழுதுருவேன். அம்மாவை காணும்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். எதுவுமே நடக்காத மாதிரி நான் எப்படிங்க பேச முடியும்? அவ சாதாரணமான ஆள் இல்ல. என் குரலை வச்சு நான் எதையும் மறைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவா. அவகிட்ட நான் எப்படிங்க போய் சொல்ல முடியும்? அக்கா இவ்ளோ பிரச்சனை பண்ணோம், இன்னும் அவங்க வீட்ல இருந்து ஐயோ அம்மான்னு யாருமே வந்து சத்தம் போடாம இருக்காங்க. ஒருவேளை சக்தி எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட்டாலோ? அதான்டா எனக்கும் புரியல. இந்த உலகத்திலேயே அவளுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னா அது அவங்க அம்மா தான். எப்படி என் கணக்கு தப்பாச்சுனே தெரியல. ஒருவேளை மீனாட்சி அக்கா காணாம போனத இவங்க எல்லாரும் சேர்ந்து சக்தி கிட்ட மறைச்சிருப்பாங்களோ? என்ன சொன்ன? இல்லக்கா, மீனாட்சி அக்கா காணாம போனது சக்திக்கு தெரியுமோ தெரியாதோ இவங்களா மறைச்சிருந்தாங்கன்னா? இதை எப்படிடா நான் யோசிக்காம விட்டேன்? அந்த யமுனா நம்ம வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டால, அப்ப என்ன சொன்னா? எப்படியாவது எங்க அம்மாவை நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன்னு சொன்னால. யமுனா அப்பவே முடிவு பண்ணிட்டான், என்ன நடந்தாலும் மீனாட்சி காணாம போனதை சக்தி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்றது? அவளுக்கு எத்தனை மணிக்குடா இன்டர்வியூ? தெரியலையே, என்ன போய் கேக்குற பாரு நீ. நான் மழைக்கே ஸ்கூல் பக்கம்லாம் ஒதுங்குனது இல்ல, நீ வேற. எப்படியும் இன்டர்வியூ எல்லாம் 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கும். இப்பவே நாம போன் அடிச்சா? போன் எடுறா. யாருக்கு? பைத்தியமா நீ? சக்தியை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். சக்திக்கு போன் பண்ணி மீனாட்சி காணாம போன விஷயத்த சொல்லிடலாம். நம்ம சொன்னா எப்பவும் நம்ப மாட்டாதான். ஆனா நிச்சயம் யமுனாக்கு போன் பண்ணுவால. அப்ப யமுனாவால எதையும் மறைக்க முடியாது. மீனாட்சி காணாம போய் 1 நாள் ஆகுதுன்னு சொல்லிதானே ஆகணும். ஆனா மீனாட்சி மௌன விரதம் கோயில்ல இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். பின்ற விஷயம் தெரிஞ்சது சக்தி இன்டர்வியூ அது மண்ணாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடியாந்துருவா. போன் எடுறா. போன எடு. அக்கா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஒருவேளை சக்தி இன்டர்வியூ தான் முக்கியம் அவ பாட்டு போயிட்டானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு அவளை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, போன் பண்றா அவளுக்கு. குட் மார்னிங் சார். Good morning. குட் மார்னிங். Good குட் மார்னிங். Please, take your seat. ஃபைல். Are you Miss Sakti? எஸ் சார். From Tamil Nadu? எஸ் சார். ஆ ரிமோட் வில்லேஜ் இன் தமிழ்நாடு. Oh. எஸ் சக்தி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார், நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஐஏஎஸ் கனவு எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை நான் ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கும்போது அந்த பிரைஸ கொடுக்க சீஃப் கெஸ்டா வந்த லேடி கலெக்டர் ரொம்ப டச்சிங்கா பேசினாங்க. அப்பத்துல இருந்து தான் இந்த ஐஏஎஸ் ட்ரீம் எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, தட்ஸ் குட். உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. சார், நாங்க ரொம்ப எளிமையான குடும்பம். எங்க அம்மா சிங்கிள் உமன். அவங்களுக்கு நாங்க 3 பொண்ணுங்க. எங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறது தான் அவங்க வாழ்க்கையோட லட்சியம். அவங்க மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல வர வருமானத்துல தான் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது ஒரு வகையில எங்க அம்மாவோட லட்சியம் கூட சொல்லலாம். நான் ஐஏஎஸ் ஆனா என் குடும்பமே ஜெயிச்ச மாதிரி. உங்க குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இருக்கு சார். ஓகே, ஒரு ஜெனரல் கொஸ்டின். நீங்க ஐஏஎஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க? நான் ஐஏஎஸ் ஆகி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க அப்பா ஆம்பளை பையன் பிறக்கலன்னு எங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு.
3 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு எங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம். இந்த மாதிரி நினைக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க. ஒரு பொண்ணா நான் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறது இந்த சொசைட்டில 3 பொண்ணுங்களை பெத்தாலும் ஒரு அம்மாவால ஜெயிக்க முடியுங்கிறது தான். லெட்ஸ் கமிங் டு தி பாயிண்ட். நான் நல்லது செய்யணும்னு சொன்னது ஒரு நலத்திட்டத்தை செய்யறது சொல்லல. என்னோட பெரிய ட்ரீமே அதுதான். என்னால ஒரு சொசைட்டியை லிஃப்ட் பண்ண முடிஞ்சா அந்த சொசைட்டி இன்னும் எத்தனையோ சொசைட்டிய லிஃப்ட் பண்ணும். அப்போ அந்த ஊரே பெருசா லிஃப்ட் ஆகும். அப்படி ஒவ்வொரு ஊரும் லிஃப்ட் ஆச்சுன்னா நம்ம நாடே பெரிய அளவுல லிஃப்ட் ஆகும். இதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். அக்கா, நான் சக்தி பேசுறேன். சக்தி, சக்தி, அம்மா. அக்கா, எதுக்கு அழற? அம்மாக்கு என்னாச்சு? அம்மாவை நைட்ல இருந்து காணுண்டி. ஐயோ அக்கா, என்ன சொல்ற? ஆமா சக்தி, அவங்கள தேடாத இடம் இல்ல. நீ போனல, அதுக்கப்புறம் நானும் கார்த்திகா கோயிலுக்கு போனோம். வந்த வீட்டுல பார்த்தா அம்மாவை காணுண்டி. பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க புஷ்பா இங்க வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. பயமா இருக்கு சக்தி. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத. நல்லா தேடி பாத்தியா? நானும் கார்த்திக்கும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோண்டி. எங்கேயுமே அம்மா இல்ல. புஷ்பா வீட்டுல போய் சண்டை போட்டுட்டு வந்து, ஆனா அவ அம்மா பத்தி எதுவுமே சொல்லல. அக்கா, உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல நீ எனக்கு தானே போன் பண்ணிருக்கணும். நாங்க போன் பண்ணா நீ இன்டர்வியூ விட்டுட்டு கிளம்பி வந்துருவ. அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லல. ஐயோ அக்கா, நான் இப்பவே வரேன். Please sit down. அம்மாவை நைட்ல இருந்து காணுண்டி. Are you okay, Shakti? 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 Yes, ma'am. I'm asking you only. Are you okay? Yes, ma'am. இது செகண்ட் செக்ஷன். இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியும்ல. பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க புஷ்பா இங்க வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. சக்தி, சக்தி, என்னாச்சுமா? ஹலோ சக்தி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சாரி சார், என்ன கேட்டீங்க? இவ்வளவு நேரம் பேசுனது காதுல விழுகலையா? வாட் ஹேப்பன் டு யூ? சாரி சார், சொல்லுங்க. Are you okay? Yes, ma'am. Okay. The first question goes to this way. Suppose you become the district collector of Madurai district. What will be your suggestions to increase the productivity of agriculture products in Madurai district? What happened? Shakti, what happened to you? Shakti! நானும் கார்த்திக்கும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோண்டி. எங்கேயுமே அம்மா இல்ல. சக்தி, என்னாச்சு சார்? அத நீதாம்மா சொல்லணும். என்னாச்சு உனக்கு? சாரி சார், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கேன். என்ன சொல்ற? சாரி சார், நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மூட்ல இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க சார். சக்தி, சார், என்ன சார் ஆச்சு இந்த பொண்ணுக்கு? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். சார், இவதான் டாப்பரா வருவான்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார். இப்ப போய் இவன்கிட்ட என்னால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னா இவன் கோவப்படுவான். இவன்கிட்ட இப்போதைக்கு இதை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது.
ஐயோ நம்ம போன் வெற்றிக்கிட்ட இருக்கே, இப்ப என்ன பண்றது? நம்ம எல்லா இடத்துலயும் தேடணும், இந்த கோவில்ல மட்டும் தேடாம விட்டுட்டோம் கார்த்திக். யமுனா, அம்மா இந்த கோயிலுக்கு தான் வருவாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. உனக்கு உயிர் வந்துருச்சு, ஆனா நீ கலெக்டரா வரல, சாதாரண சக்தியா வந்திருக்கேன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சது. வேணாண்டி, என்ன மேற்கொண்டு எதுவும் பேச வச்சிடாத. வெற்றி, கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நான் இன்டர்வியூக்கு உள்ள போற நேரத்துல அப்போ நான் அம்மாவை காணோன்னு கேள்விப்பட்டோம், அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சக்தி, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரி சக்தி, வெற்றிக்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் அம்மா கிட்ட பேசு. யமுனா, நீயும் போ. கூப்பிடுறீ அம்மா? சக்தி, சக்தி வந்துட்டியாமா? இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதா? நீ நாளைக்கு தான் வருவேன்னு நான் நினைச்சேன், இன்னைக்கே வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சக்தி, நீ கலெக்டர் ஆயிடுவல்ல, இன்டர்வியூ நல்லா பண்ணிருக்கல, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ச்சே, நான் பாரு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீதான் பிரமாதமா பண்ணிருப்பியே. நீ கலெக்டர் ஆயிடுவ. பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சொல்லு, என்னாச்சு? ஏ சக்தி, அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. எதுக்கு இப்ப வாய மூடி நிக்கிற? அங்க மட்டும் என்ன நல்லா எடுத்தறிஞ்சு பேச தெரிஞ்சதுல, இப்ப சொல்லு. என்ன தம்பி, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்னாச்சு தம்பி? அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலமா. ஆனா சொல்லிதானே ஆகணும். உங்களை காணோன்ற பதட்டத்துல உங்க பொண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம பாதியிலே வந்துட்டா. தம்பி, என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா. அப்ப அப்ப என் பொண்ணு கலெக்டர் ஆகலையா? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. சாரிமா. என்னடி இது? நீ கலெக்டர் ஆகணும்னு தானே நான் மௌன விரதம் இருந்தேன். கண்ணு திறந்து பார்த்தா இப்படி என் தலையில இடிய போட்டுட்டியே. சக்தி, நீ விளையாடிட்டு இருக்க தானே அம்மா கிட்ட? ரிசல்ட் வந்தப்ப விளையாடி நீ அந்த மாதிரி தானே? இது போய் தானே? ஐயோ இல்லம்மா, அவ நிஜமாவே பாதையில கிளம்பி வந்துட்டா. அம்மா, கலெக்டர் எப்ப வேணாலும் ஆகிக்கலாமா, ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை நான் எப்படிமா தாங்கிக்கிறது? பிளீஸ்மா புரிச்சுக்கோமா, எனக்கு நீதாம்மா முக்கியம். என் மேல நீ வச்சிருக்கிற பாசம் எனக்கு நல்லா புரியுதுடி. ஆனா அதுக்கு நீ இப்படி அடி ஒரு பைத்தியக்கார வேலையை பண்ணுவ. நான் எங்கடி காணாம போக போறேன்? இல்லம்மா, புஷ்பா உன்னை திட்டினதுனால ஏதாவது தப்பான முடிவை எடுத்திருப்பீங்கன்னு தான். என்ன தற்கொலை பண்ண நினைச்சிட்டியா? அம்மா, ஏண்டி அம்மா அப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? உன்னை காணோன்னு என் காதல விழுந்ததும் என்னால எதை பத்தி யோசிக்க முடியலம்மா. வெற்றி எவ்வளவோ சொன்னம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. நான் எதுவுமே காதல வாங்கிக்கலம்மா. நான் எவ்வளவு வாட்டி படிச்சு சொன்னேன் தெரியுமா? ஆனா இவதான் எங்கிட்ட படபடம் பேசிட்டு கிளம்பி வந்துட்டா. அம்மா, நான் அத்தனை தடவை போன் பண்ணமா, எடுக்கவே மாட்டேன்டா இவ. இவளுக்காக தான் நம்ம இங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம். போச்சுமா, எல்லாம் வேஸ்டா போச்சு. அந்த புஷ்பா தான் நினைச்சத சாதிச்சுட்டா. இனிமே அவ முகத்துல எப்படி முழிக்க போறோம்? புஷ்பா முகத்துல முழிக்கிறதா இப்ப முக்கியம்? என் பொண்ணு கலெக்டர் ஆனா
எனக்கு பெருமன்னு தானே இவளை கலெக்டர் ஆக சொன்னேன். இப்போ என் பொண்ணு கலெக்டர் ஆக முடியலையே. இவ என் மேல வச்சிருக்கிற பாசத்துல ஜெயிச்சுட்டா. இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து புரிய போகுது? இந்த பாசம் அன்பு அதுக்கெல்லாம் உனக்குதான் அர்த்தமே தெரியாதே. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம், பகட்டு, திருட்டுத்தனம், அடுத்து உங்களோட எதிர்காலத்தை கெடுக்கிறது. இதானே உனக்கு தெரியும். ஆனா என் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. அவ அம்மாவுக்கு ஒண்ணுனா வேற எதுவுமே தேவையில்லன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்திருக்கா பாத்தியா? இவதான் என் பொண்ணு, இந்த மீனாட்சியோட பொண்ணு. இங்க பாரு புஷ்பா, சக்தி இப்ப சொன்னால அந்த மாதிரி அவ செஞ்சு காட்டதான் போறா. கலெக்டர் ஆகி இதே மாதிரி உன் வீட்டுக்குள்ள வந்த உன்னை சொட கடிச்சு அவ கூப்பிடுறாளா இல்லையான்னு பாரு. அப்படி கூப்பிடல அவ என் தங்கச்சி கிடையாது. என்னடா சங்கலி, ஆளாளுக்கு அப்படியே பயங்கரமா சவால் விடுறாங்க. ஒருவேளை இவ கலெக்டர் ஆயிடுவாளோ? அக்கா நீ வேற என்னக்கா, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு சும்மா வந்திருக்கா. இனிமே இவ பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு வேற போய் பா ஓகா சொல்லும் போதே மூச்சு முட்டுது எனக்கு. ஏதாச்சும் நடக்கிற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லு போ. இங்க பாரு சக்தி, எனக்கு தெரிஞ்சு உன் தகுதிக்கு கலெக்டர் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது. வேணும்னா பில்லு கலெக்ட் பண்ற வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு போ. நக்கலா பேசுறியா? நான் கலெக்டர் ஆகி இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. ஆடி போடி, இது எங்க அம்மா மேல சத்தியம். ஹே சக்தி, இனி இங்க நின்னு இவங்க கிட்ட பேசினா நமக்கு தான் அசிங்கம். வா போலாம், மாமா போலாம். கிளம்பு கிளம்பு. எதுக்குடா சும்மா அக்கா அக்கான்னு கத்திட்டு இருக்க? வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம எப்ப பாரு எதையா தின்னுகிட்டே கிடக்குற. டேய், என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. நான் அண்ணில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், மாமா சரியே கிடையாது. எங்க நான் சொல்றத நம்புற? டேய், அவரை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் பாத்துக்க. அப்படியே அந்த மனுஷனை கட்டி தொங்க விட பார்த்தோம். இருந்தாலும் அந்த மனுஷன் பஞ்சாயத்துல நம்மள காட்டி கொடுத்தாரா? நம்மள காப்பாத்தி விட்டு இருக்காரா? இப்ப பார்த்தல, புஷ்பா புஷ்பான்னு இந்த வீட்டை எதன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இன்னும் உனக்கு என்னடா வேணும்? நினப்புதான் உன் பொழப்ப கெடுக்குது. நான் வரும்போது அவரு போன்ல யார்கிட்டயே பேசிட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு தரேன் அப்படின்னு இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் மெல்லமா பூனை மாதிரி உன் பீரோல இருந்து எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு அவசர அவசரமா கிளம்பி போனாரு. என்னது பத்திரத்தையா? ஆமாங்கா, மாமா ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டு ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்ட்டு போறாரு. பாவண்டா அந்த மனுஷன். நிஜமா அந்த ஆளுக்கு பத்திரம் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. நீ தேவையில்லாம சந்தேகப்படுறியோன்னு எனக்கு தோணுது. உன் மேல சத்தியமா சொல்றேன், ஏதோ சரியில்லை. நீ வேணா வாக்கா, ரூம்ல போய் பார்க்கலாம், பீரோல பத்திரம் இருக்கா இல்லையானே. மாப்பிள்ள சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும். சாமி, இங்க அகோரி சாமி வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அவரு எங்க இருக்காரு? அகோரி சாமியா? உள்ள இருக்காரு, போய் பாரு. அங்கேயா? வாடா போலாம். வாக்கா. மாமா நல்லா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேல எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. இருடா, அந்த ஆளு வெளியில வரட்டும், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. சாமி வணக்கம். சாமி சாமி, நீங்க யாரோ எவரோ மாப்பிள்ள இத உங்க பாதத்துல வைக்க சொன்னாரு. சாமி அப்படியே ஆகட்டும். இனி இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரிங்க சாமி, அப்ப நான் வர்றேன். நல்லதே நடக்கட்டும் சாமி.
அமைதியோ அமைதி. உள்ளே பூஜை நடக்கிறது, யாரும் இப்பொழுது போகக்கூடாது. பூஜையா? உள்ள அலற சத்த கேக்குது, போக கூடாதுன்னு சொல்ற? அகோரி என்றால் அப்படித்தான். ஒரு தடவை உள்ளே போய்விட்டால் பூஜை முடியாமல் யாராலையும் வெளியே வர முடியாது. என்னாச்சு? என்னாச்சு? பொறுமையா இறங்கு. அக்கா சரியான பதிவேற சாமியா இருப்பான் போல இருக்கா. உள்ள வச்சு அடிக்கிறான். நம்ம வீட்டு பத்திரம் உள்ளதா இருக்குது. நீ போய் உள்ள போய் வாங்கிட்டு வா போ. நான் கேட்கணுமா? அந்த சாமியார் என்னையும் அடிச்சுட்டாண்டா? அம்மா, சாமி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம், அவர் பெண்களையே தொடமாட்டாரு. நீங்க தைரியமா போகலாம். உனக்கு பத்திரம் வேணும்னா போய் வாங்கிட்டு வா. இதெல்லாம் நம்பாத. போகா. எல்லாம் டாலால வந்து பூஜை பாரு. பக்தா, தாப்பா போடு. சாமி, உங்க முன்னாடி இருக்கிறது எங்க வீட்டு பத்திரம். அத நான் எடுத்துக்கட்டுமா? சாமி, உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பத்திரத்தை நான் எடுத்துக்கவா? இவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பக்தை என் கால வச்சுட்டு போயிருக்கா, அதை நீ எடுக்கிற? என்ன சாமி நீங்க இப்படி பண்றீங்க? வெளியில என்னவோ பொம்பளை மேல கை வைக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு தான் இந்த கட்டை. மாப்ள, என்ன வேணாலும் கொடுங்க மாப்ள. ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மாப்ள. நானும் அந்த 2 பேரும் பலார் பலார்னு சாத்தன் போல இருக்கு. அப்பதான் எனக்கு வெறி அடங்கு மாப்ள. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாம்சு. மாம்சு, நான் சொல்றத முதல்ல நல்லா காதுல வாங்கிக்கோங்க. நீங்க நம்ம ஆளு. ஆனா அந்த சங்கிலி உங்களை கண்கொத்தி பாம்பு மாதிரி எந்த நேரமும் பாத்துக்கிட்டே இருப்பான். பார்த்து உஷாரா இருங்க. இப்ப வேணா புஷ்பா உங்களை நம்பலாம், ஆனா சீக்கிரமாவே உங்களை சந்தேகப்படுவாங்க. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாப்ள, சக்தி விஷயத்துல அந்த புஷ்பா பண்ணது ரொம்ப தப்பு தான். ஆனா சக்தி பண்ணது கொஞ்சம் தப்பு தான் மாப்ள. அவ ஒரு வாட்டி உங்க பேச்ச கேட்டிருந்தா இந்நேரம் கலெக்டர் ஆயிருப்பாள்ல மாப்ள. அதை நினைச்சா தான் மாப்ள எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. படிச்ச பொண்ணு, ஆனா அம்மா பாசத்துக்கு அடிமை ஆயிட்டாளே. யோ பெருசு, நீ வேற. அண்ணி மேல ஏற்கனவே அண்ணன் செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப நீ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்க. அவங்க மட்டும் அந்த வேலை செய்யலன்னா உன்னால காலேஜ் படிக்க முடியுமாடி? உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம உன் குடும்பமே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உன்னை படிக்க விடலனா நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்க முடியுமா? வெற்றி கஷ்டப்பட்டு உன்னை எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போலனா உன்னால எக்ஸாம் எழுதிருக்க முடியுமா? இப்ப நீ தூக்கி போட்டுட்டு வந்திருக்க பாத்தியா? அது உன் உழைப்பு மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த உழைப்பையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்க. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் வெற்றி. எல்லாம் எனக்கும் தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாரும் என்ன நிக்க வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த இன்டர்வியூல இருந்து பாதியில எந்திரிச்சு வந்திருப்ப. நீ சும்மா அதையே சொல்லி சொல்லி வெறுப்பேத்தாத வெற்றி. இது நான் இப்ப உன்னை வெறுப்பேத்துறேன். ஏன்டி சொல்ல மாட்ட? உனக்காக இவங்க எல்லாம் உழைச்சாங்களே உழைப்பு, அது உனக்கு புரியல. அதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. நான் இப்படிதான் நீயே முடிவு பண்ணாத வெற்றி. எனக்கு இவங்களுடைய கஷ்டம்லாம் நல்லாவே புரியும். அப்படி நீ நினைச்சுக்கிட்டு சரியா? ஏண்டி ஒரு நாள்